சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். ஜூன் 4. சாந்தி அளிப்பவரே என உங்களை அழைக்கின்றனர். அதன் ஆதாரம் யாரிடம் உள்ளது? பிராமணர்களாகிய உங்களிடம் உள்ளது. ஒவ்வொருவர் வீட்டிலும் என்ன இருக்க வேண்டும்? கண்காட்சி போல் சித்திரங்கள் இருக்க வேண்டும். இந்த கடைசி பிறவியில் பவித்திரமானால் பவித்திர உலகிற்கு செல்வீர்கள் என்பதை புரிய வைக்க வேண்டும். தங்களுக்கான சமயத்தில் கர்மாதீத நிலை அடைவோம். பிறகு என்ன ஏற்படும்? விநாசம். ஈஸ்வரன் முழுமையாக தூய்மையான உலகத்தை உருவாக்க எப்போது வருகிறார்? முழுமையான தூய்மையற்ற நிலை அடையும் பொழுது. சிறந்த தானம் எது? பரமாத்மாவை அடைய வழி சொல்வது. இரவிற்கும் பகலுக்கும் உண்டான வேறுபாடு எது? பிராமணர்கள் சுய தரிசன சக்கரதாரி என்று கூற முடியும். தேவதைகள் அவ்வாறு கூற முடியாது. நீங்கள் மாயாஜித் மாஸ்டர் பகவான் ஆனீர்கள் எனில் மாயா உங்கள் முதல் பக்தை ஆகிவிடும். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? கர்மாஜித்தாக கவலையை விட்டு ஏன் என்ன என்பதை முடித்து ஒரே சிந்தனையில் இருக்க வேண்டும். நன்றி. ஓம் சாந்தி.